50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். அவர் வழக்கை எடுத்து நடத்தணுமே, வழக்கை எடுத்து நடத்தணுமே போட்டிருக்கு இல்லையா? நடத்தணுமே. நடத்துவார்னா அப்போ செய்வார், அப்போ அவர் செய்வார். அவர் வழக்காட வந்தார், அவர் யுத்தம் பண்ண வந்தார். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஏசப்பா என்ன செய்திருவார்? ஜெயிச்சிருவார். கண்டிப்பாக என்ன செய்திருவார்? ஏசப்பா கஷ்டப்பட்டாலாவது போராடி ஜெயிச்சிருவார். கட்டாயம் ஏசப்பா கஷ்டப்பட்டு போராடி ஜெயிப்பார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 அப்படி தான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலே சத்ருவின் அதிகாரங்கள், வல்லமைகள், அவனுடைய எல்லா வகையான மந்திர தந்திர சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், அவன் திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் புசிங்கிறோம். ஒரே ஒரு நொடியில் கர்த்தருடைய நாமத்தின் அக்கினினாலே, அவர் வார்த்தையின் அக்கினினாலே அவைகளெல்லாம் பொசுக்கப்பட்டு போயிடும். அதற்குள்ள பவுஞ்சுகளாக மறைந்திருக்கிற கோடிக்கணக்கில் இருக்கிற சத்துருக்களாக இருந்தாலும் அவர்களுடைய பலன் இல்லை, அவர்களுடைய பலனும் அவர்களுடைய ஆதரவும் அவர்களுடைய ஆதாரங்களும் அவருடைய மூல ஆதாரங்கள் ஒன்று கூட இல்லாதபடி நொடி பொழுதில் அவைகளெல்லாம் பொசுக்கப்பட்டு போயிடும். இவைகளை எல்லாம் செய்ய வல்லமை உள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டு கதறுகிற பிள்ளைகளுக்குத்தான், கதறுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சடிதில் வைத்திருக்கிற விடுதலை, அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற விடுதலை. அவரை என்னை விட்டு போன பிள்ளைகள் அவரிடத்துல திரும்ப வந்து அவர் பாதத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு கதற வந்து அவருடைய ஆதரவையும் அவருடைய நிழலையும் அவருடைய பாதபடியை பிடித்து அவருடைய அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற விடுதலை, அவர் வைத்திருக்கிற விடுதலை. தம்முடைய பிள்ளைகளை மன்னித்து தண்டித்து கழுவி சுத்தமாக்கி பிள்ளைகளுடைய பாத்திரங்களை சுத்தமாக்கி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக்கி அவர் தருகிற விடுதலை, அவர் தருகிற விடுதலை. இப்பொழுது மனுஷன் முன்னாடி மனுஷன் விதத்தில் பார்க்கப்படுகிற அசுத்தங்களை எல்லாம், அழுக்குகளை எல்லாம் நீக்க வல்லமை உள்ள தேவனாலே விடுதலை. கேட்கிறதுக்கு செவியே இல்லாதபடி, கேட்க மனதில்லாத இருதயங்களை கேட்கிற செவிகளாகவும் கர்த்தருக்கேற்ற மனமும் இருதயத்தை கொடுக்கிறவராலே விடுதலை, அவராலே விடுதலை. மனுஷனால் இந்த உலகத்தில் உள்ள எவைகளாலும் செய்ய முடியாததை செய்ய வல்லமை உள்ளவராகிய கர்த்தராலே விடுதலை, செய்ய வல்லமை உள்ள தேவனாலே விடுதலை. மன்னிக்க இந்த உலகத்தில் ஒருவராலையும் முடியாது, மன்னிக்கக்கூடிய மன்னிக்கிற தகப்பனாலே விடுதலை. மன்னித்து இறங்குகிற தகப்பனாலே அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை. தப்பான முறையில், தவறான அணுகுமுறையில் சத்ருவின் ஆலோசனைக்கு உடன்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் கலக்கிறவர்களுக்கு சடீதில் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற அழிவுகள் அவர்களுக்கு வரும். அவர்களுக்கு அழிவு, சத்ருகளுக்கு அழிவு சடீதியில் வரும். அவர்களுக்கும் வரும், அவர்களுக்கு எதில் வரும்? சடீதியில் வரும். அது அவர்களுக்காக நியமித்து கொண்ட அழிவு. தேவன் ஒரு மனிதனை அழிவுக்கு கொண்டு போக வேண்டும், அவனை அழிக்க வேண்டும், அவனுக்கு இருப்பிடம் நரகம்தான் என்று நியமிக்கவே இல்லை. விழுந்து போன பிசாசும் பிசாசின் தூதர்களுக்காகத்தான் என்று நமக்கு நன்றாக தெரியும்.
அங்கே பால் கடிப்பு இருக்குது, அங்கே புழு சாகாது, அங்கே அக்கினி அவியாது, அங்கே ஒருவரால் நினைச்சு பார்க்க முடியாத மகா பெரிய இருட்டு, மகா பெரிய உபத்திரவம், வேதனை. அதை இந்த உலகத்தில் எனக்கு தாய் என்று சம்பாதித்து கொண்டது அந்தந்த மனுஷனே. தேவனுடைய சித்தத்துக்கும் திட்டத்தினுடைய வழிநடத்தலுக்கு விரோதமாக தேவன் நடத்தி வருகிற சில காரியத்து நிமித்தமாய் வருகிற காலதாமதத்தை பொறுத்து கொள்ளக்கூடாதபடி யுத்தம் கலக்கிறவர்களுக்கு தேவன் சத்துருக்களுக்கு நியமித்த இடத்துக்கு அனுப்பிவிடுவது தேவனுக்கு விருப்பமல்ல. ஆனால் அவர்களுடைய ஆகாமியத்தினாலும் அவர்களுடைய கொடுமையான முரட்டாட்டத்தினாலும் அவர்களுடைய உக்கர பகையினாலும் குரோதத்தினாலும் தேவனிடத்திற்கு திரும்ப மாட்டோம் என்று சொல்லி எங்கள் நம்பிக்கையை எங்கள் ஆலோசனைகளே வைக்கிறோம், எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் பேரிலே வைக்கிறோம் என்று அதன்படி நடக்கிறவர்களுக்கு சடீதில் அழிவு வரும் கர்த்தரால். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரிடத்தில் இந்த விடுதலை உண்டாகும். கர்த்தரிடந்த கரத்தில் இந்த விடுதலை உண்டாகும். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியா இல்லை 31, ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமாம், பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர், பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் மேலே ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து விடுவிப்பார். அப்போ சடிதில் விடுவிக்கிறாரா இல்லையா? சடிதில் விடுவிக்கிறார், கடந்து வந்து விடுவிக்கிறார். யார் கடந்து வர்றது? கர்த்தர் கடந்து வந்து அவருடைய பிள்ளைகளை இக்கட்டுகளிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, அவமானங்களிலிருந்து, பரிகாசங்களிலிருந்து, நிந்தையிலிருந்து, சத்ருவின் குரோத மனப்பான்மையிலிருந்து, மந்திரங்களிலிருந்து, சாத்தானுடைய மந்திரங்களிலிருந்து, மந்திரங்கள், மாந்திரிகங்கள், செய்வனைகளிலிருந்து, சூனியத்திலிருந்து, சகல விதமான பகைகளிலிருந்து, துன்மார்க்க அதிகாரத்தில் இருந்து, சகலவற்றிலிருந்தும் கர்த்தர் கடந்து வந்து தப்ப பண்ணி விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற விடுதலை, சடிதில் வருகிற விடுதலை. அவரை நம்பினாதான் விடுதலை. அவரை நம்புற மாதிரி ஆக்ட் பண்ணால் விடுதலை கிடையாது. விடுதலை அவர் கரத்துலேருந்து வாங்கணுன்றதுக்காக ஆக்டிங் பண்ணுற நம்ம அவர் மேலே வச்சுருக்கிற ஆக்டிங் விசுவாசம் நன்மையை கொண்டு வராது. அவரை உண்மையாக அவரை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் விடுதலை. அதுதானே இது சத்தியம். அவரை நம்புகிறவர்களே, அவரை நம்புகிறவர்களே. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். மறந்துட்டு போகிறதுக்கும் தூக்கி வீசிட்டு போகிறதுக்கும் அவர் மனுஷன் அல்ல, தேவன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே தகுதியில்லாத நீசர்களாகிய நமக்காக சிலுவையில் அவரை
பாடுகளுக்கும் அவமானங்களுக்கும் நிர்வாணங்களுக்கும் கொடுத்து நமது பேரில் வர வேண்டிய அத்தனை கோபாக்கனையை அவர் மேலே செலுத்தி நம் பாப சாபங்களை எல்லாம் மன்னித்து சிலுவை வியாதிகளை மன்னித்து சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. சாத்தானை ஜெயித்து பிசாசையும் பிசாசினுடைய அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து போட்டு நாம் இழந்த யாவையும் மீட்டெடுத்து கொடுத்து ஜெயத்தை, நமக்கு மரணத்தை அளித்து ஜெயத்தை கொடுத்த ஜெயகிறிஸ்து. பிதாவின் ஒரே பேரன குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய ஜீவனின் நீதியால் அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை நிச்சயம். அவர்கள் படுகிற பாடுகளிலிருந்து விடுதலை, அவர்களுடைய முடியாமை இயலாமையிலிருந்து விடுவிக்கிறவர், சகல பரிசுத்தமற்ற கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர், சகல அசுத்தங்களிலிருந்து விடுவிக்கிறவர், சகல தாறுமாறிலிருந்து விடுவிக்கிறவர், சகல விதமான அத்தனை இச்சைகளின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர், சகல விதமான சர்பத்தின் அத்தனை பிடியிலிருந்து விடுவிக்கிறவர், சர்பத்தின் மனுஷருடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறவர், பாபிலோனுடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறவர், கல்தேயருடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறவர், துன்மார்க்கருடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறவர், இரத்த பிரியர்களுடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறவர், இரத்த பிரியர்களுடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறவர். தங்கள் பொல்லாத காரியத்திலே தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு இதை செய்கிறவன் என்னை காண்கிறவன் யார் என்று சொல்லுகிறவன் கரத்திலிருந்து விடுவிக்கிறவர். தீராத வியாதியிலிருந்தும் மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்தும் மரணத்தின் படுக்கையிலிருந்தும் விடுவிக்கிறவர். வேலையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். பொருளாதார பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கிற கர்த்தராலே அவருடைய கரத்திலிருந்து விடுதலை உண்டாகும். அவர் கரத்திலிருந்து விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய கரம் இதை செய்து அவருடைய பிள்ளைகளிலே அவர் நாமம் மகிமைப்படும்படியாய் செய்கிற தேவன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். யாத்ராகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, அதான் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்றார். உங்களை விடுவிக்கிறதுக்கு, நம்மை விடுவிப்பதற்கு அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனத்தை, அவருடைய மக்களை, அவருடைய மகன்களை, அவருடைய மகள்களை விடுவிப்பது கர்த்தர். விடுவிப்பது நிச்சயம். கர்த்தர் விடுவிப்பது நிச்சயம். நம்மை நாமே விடுவித்து கொள்ள முடியாது, மற்றவர்கள் நம்மை விடுவிக்க முடியாது. கர்த்தருடைய கரமே அவருடைய பிள்ளைகளை சடிதில் விடுவிக்கும். கர்த்தருடைய கரமே அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலே தேடி பார்த்தால் ஒரு செய்வனை, மந்திரம், சூன்யங்கள் எதுவும் இருக்காது. எந்த கட்டுகளும் இருக்காது. கட்டுகளிலே வகைக்கு வகையான கட்டுகள், எந்த கட்டுகளாலும் எந்த கயிறுகளாலும் இருக்காது. அடைபட்ட வாசல் இருக்காது. திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். அவர் நாமத்தினாலே, அவர் மன்னிப்பின் இரத்தத்தினாலே, கிருபையின் இரக்கத்தினாலே அவர் மீட்டு விடுவிப்பது, அவருடைய பிள்ளைகளை விடுவிப்பது நிச்சயம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து
அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டபோது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் இரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 இரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல இரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்க, இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் எல்லாவற்றிலும் பார்த்தால் 10ஆம் அதிகாரம் இதுக்கு முன்னாடியே கர்த்தர் மோசேயை அழைக்கும் போது 3ஆம் அதிகாரம், பிறகு 10ஆம் அதிகாரம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். அது சொல்கிறார் இல்லையா? அப்படி சொல்கிற தேவன் 14ஆம் வசனம் சொல்கிறார், அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக சொல்லிட்டு தான் 15ஆம் வசனத்தில், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபம் என்று சொல்லிட்டு சொல்கிறார். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி
உங்களை நிச்சயமாக சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று சொல்லிட்டு இப்போ 17ஆம் வசனம் பாருங்கள். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கினா அதிலிருந்து விடுவிச்சு, அதிலிருந்து விடுவிக்கிற அந்த விடுதலையை குறித்து தான் சொல்கிறார். அதிலிருந்து உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன் என்று. 18ஆம் வசனம். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போகவிடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்தில் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். 10ஆம் அதிகாரம் 1, 2, 3. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போ, அவர்கள் நடுவே நான் என் அடையாளங்களை செய்யும்படிக்கும் நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். ஆமாம், பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதே கர்த்தர் தான். பார்வோனுடைய இருதயத்தில் இருதயத்தை கடினப்படுத்தினதே யார்? கர்த்தர் தான். எகிப்திலிருந்து இங்கே தேவனுடைய சனம், யாக்கோபின் சந்ததிகள், யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் எகிப்துக்கு போனபோது யோசேப்பின் காலத்தில் எகிப்துக்கு போய் அங்கே கோசேன் நாட்டிலே கர்த்தராலே அங்கே தங்க வைக்கப்பட்டு அங்கே வாழ்ந்து வளர்ந்து பெருகி பலுகி பெருகி விருத்தி அடைகிறார்கள். கர்த்தராலே விருத்தி அடைகிறார்கள். அவர்கள் காலாப்போக்கிலே தேவனை மறந்து, சர்வ வல்லம் உள்ள தேவனை மறந்து எகிப்தின் தெய்வங்களை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சிட்டார்கள். அதன் வழியிலே போக ஆரம்பிச்சிட்டார்கள். அதனுடைய இது தான் அதில் நிலம், நீர், நெருப்பு என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே சர்ப்பம் உள்பட எல்லாவற்றையும் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை மறந்து விட்டாங்க. யெகோவா தேவனை, ஒரே தேவனை மறந்துட்டாங்க. அப்போ தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தை மறந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மெயினாக சர்வ வல்லமுள்ள தேவன் யார் என்பதை தெரியப்படுத்தணும், விளங்க பண்ணணும். எகிப்தியர் தெரிஞ்சுக்கிறதுலாம் ரெண்டாவது. ஆனால் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய ஜனமாக இல்லாமல் இருக்குது, கர்த்தருடைய வழியில் இல்லாமல் இருக்குது. கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய விதத்தில் ஆராதிக்காதபடி ஆராதிக்கக்கூடாததை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். வணங்க வேண்டிய தேவனை வணங்காமல் வணங்கக்கூடாததை வணங்கி கொண்டிருக்கிறாங்க.
மனதிலே வைத்து நிலைநிறுத்தி கொள்ள வேண்டியவரை மனதிலே வைக்காதபடி எகிப்திலே அவர்கள் கண்டவைகளை எல்லாம், அவர்கள் காண்கிறவைகள், கேள்விப்படுகிறவைகள், காண்கிறவைகளை எல்லாம் மனதிலே இருத்தி கொண்டார்கள். அதை எல்லாவற்றையும் சுட்டெடுக்கணும், அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியே எடுக்கணும். கர்த்தராகிய தேவன் மோசேயை கொண்டு கர்த்தர் நடத்ததில்லை. 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் இன்னும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய தொடங்கலை. 10 வகையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். 10 வகையான காரியங்களை. 10வது அந்த தலைச்சம்பிள்ளை சங்காரம். இது ஒவ்வொன்றா செய்ய அவர்கள் தவளைகளை, பேணுகளை தெய்வமாக கொண்டார்கள். பேணு தெய்வம், தவளை தெய்வம், என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் அவர்கள் தெய்வங்களாக, மிருகங்களை கூட தெய்வங்களாக கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல விதத்தில் அவர்களுடைய மூளையில், சிந்தையில், எண்ணத்தில் எல்லாம் தேவன் இல்லை. தேவன் விடுவித்து கொண்டு வரக்கூடிய மக்களிடத்திலே தேவன் இல்லை. அப்போ அவர்கள் வாழ்வது, அவர்களுக்கு அந்த அடிமைத்தன உபத்திரவத்திலே அவர்கள் கதறும் போது அதிலேயே இருந்து கொண்டிருந்தால் நலமாக இருக்கும், நாங்கள் அதிலேயே இருந்திருப்போம் என்று தான் இங்கே சொல்கிறாங்க. 14ஆம் அதிகாரத்தில் மோசேயினிடத்தில் முறையிடுறாங்க. அப்போ கர்த்தராகிய தேவன் எல்லா அற்புதங்களை எல்லாம் அங்கே செய்யும்போது, வாதைகளை எல்லாம் கொண்டு வரும்போது, பேன் கோசேன் நாட்டில் கிடையாது, வெட்டுக்கிளிகள் கோசேன் நாட்டில் கிடையாது. இஸ்ரவேல் ஜனம் வாழுகிறார்களே, தேவ ஜனம் என்று சொல்லி வாழுகிறார்களே, அங்கே கிடையாது. அங்கே எகிப்தில் இருட்டு, இங்கே வெளிச்சம். இப்படி வித்தியாசத்தை கர்த்தர் காமிச்சு மகத்துவத்தை காண்பித்தும் போதும் கூட கடைசியில் தலைச்சம்பிள்ளை சங்காரத்தையும் கண்டு, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்பட்ட வீடுகளுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரும் சங்கார தூதனாலே அழிக்காதபடி தப்புவிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலே காப்பாற்றப்படுகிறார்கள். அதை துச்சமாக நினச்சி அதை உதாசீனப்படுத்தி ஆட்டுக்குட்டியான ரத்தனை பெரிய என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவன்லாம் செத்தான். அப்போ தலைச்சன் பிள்ளை பார்வோனுடைய முதல் பிள்ளை கொண்டு அத்தனை பேரையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுறார். நான் கடந்து வரும்போது நிலைக்கால்களில், வாசல்களில் ரத்தம் பூசப்பட்ட, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள், வேறு யாரும் காப்பாற்றப்பட மாட்டார்கள். வெளியில் வந்தாங்கன்னா காலி. அப்போ சங்கார தூதன் கடந்து வரும்போது அங்கே அநேகர் மரித்து போகிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் கடைசியாக செய்யும்போது இந்த வாதையினருக்கு அப்புறம் அவன் விட்டுடுவான். அவனை விடும்படி அவன் இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்திடுறார். பார்வோன் இருதயத்தில் கிரியை செய்திடுறார். அந்த அவனுடைய கூட இருக்கக்கூடிய அவனுடைய ஆட்கள் இருதயத்திலும் கிரியை செய்திடுறார். நம்ம இந்த ஜனங்களை இதுக்கு மேலே அனுப்பலைன்னா நம்ம தேசத்தில் நாம் யாரும் ஒருத்தர் கூட உயிரோட கூட இருக்க முடியாது, சுடுகாடாயிரும். முதல்ல அனுப்பிடுவோம்னு சொல்லி அது கர்த்தருடைய சித்தம். அந்த 10வது வாதைக்கு பிறகு அனுப்பணும் என்று தேவனுடைய திட்டத்தின் தீர்மானத்தில் தான் இதெல்லாம் நடக்குது. முதல்ல அவர் விடுவிச்சு எங்களை கூட்டிகிட்டு பார்வோன் இருதயத்தில் பேசி கொண்டிருந்தார்னா, இவர்களுக்குள்ளே பேனு, தவளை, வெட்டுக்கிளி இதுதான் உள்ளுக்குள்ளே தெய்வமாக இருந்திருக்கும். நீர், நிலம், அக்கினி என்னென்ன இருக்குதோ அதுகளெல்லாம் தெய்வங்களாக உள்ளுக்குள்ளே இருந்திருக்கும். மிருகங்களிலே வகைக்கு வகையெல்லாம் மிருகங்களை, காளைகளை, எருதுகளை கும்பிடுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். விதத்துக்கு விதம் கழுகுகளை கும்பிடுறவர்கள் இருக்கிறார்கள். தெய்வங்களாக இருக்கிறவர்கள், சுண்டலியை கும்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், சுண்டலியை தெய்வமாக வச்சிருக்கிறவங்க இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இவர்கள் ஏதோ ஒன்று வச்சு அதில் இருந்திருப்பார்கள். தாறுமாறாக இருக்கும். ஆனால் கர்த்தர் விடுவிச்சு வரும்போது எகிப்திலே அவர்களுக்குள்ளே ஊறின காரியங்களை எல்லாம் பிடுங்கி எடுக்கும்படி சர்வ வல்லமுள்ள தேவனே மெய்யான தேவன் என்பதை மெய்ப்பித்து விடுவிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிக்கிட்டு வரும்போது ஆனால் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. என்னன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு கர்த்தர்? பார்வோனும் அவன் சேனைகளால் நான் என்ன செய்யப்படுவேன்? மகிமைப்படுவேன். அவனுங்க இருதயத்தை நான் இப்போ திருப்பி விட்டு ஏண்டா அமிச்சோம், எதுக்கு அமிச்சோம், கொண்டோன்னு பின்தொடரும்படி செய்து, இவர்களை விடுவிக்கிறது யார்?
இந்த தேவ ஜனத்தை விடுவிக்கிறது யார், இந்த தேவ ஜனத்தை தப்பு வைக்க போகிறது யார், என் கைக்கு தப்பு வைக்க போகிறது யார் யார் என்று சொல்லி நான் நினைக்கிறது செய்வேன் முடிப்பேன் என்று புறப்படும்படியாக வர வச்சு அவர்களை கர்த்தர் விடுவிக்கிற வழி அவர்களுக்கு அழிக்கிற வழியாக மாற்றி போட்டார். கர்த்தருடைய விடுவிக்கிற வழி அது அவருடைய பிள்ளைகளை விடுவிக்கிற வழி, அது விடுவிக்கிற வழியின் பாதை, அவர் திறந்து விடுற பாதை, திறந்து விடுற வழி, திறப்பாக்கி விடுற வழி அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் அதில் நாங்கள் வருவோம் என்று நுழைகிறவர்களுக்கு அது அழிவின் வழியாகவும் அழிவின் பாதையாகவும் அழிவின் கூடியாகவும் மரணக்கூடியாகவும் வச்சுட்டார் கர்த்தர். இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருகளுக்கு அப்படியே செய்கிற தேவன், அப்படியே செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் அண்ணன். அப்போ இதை குறித்து தான் 14ஆம் அதிகாரத்தில் திரும்ப சொல்கிறார். 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், கர்த்தராகிய தேவன் நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு மோசேக்கிட்ட சொல்லிடுறார். இந்த மாதிரி வருவான், இந்த மாதிரி ஆகும் என்று சொல்கிறார். அதுக்கிடையில் நான் செங்கடலை 2ஆக பிளப்பேன் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் சடீதியில் செங்கடலை அவர் 2ஆக பிளக்க போகிறார். செங்கடலை 2ஆக பிளக்க போகிறாரு என்பது ஒருவருக்கும் தெரியாது. அந்த பிளக்கிற வரைக்கும் ஒருவருக்கும் தேவன் மோசேக்கு சொல்லி நீ கோலை நீட்டி, இயேசுவின் நாமத்தில் கோலை நீட்டி அதை பிளந்து போடு என்று சொல்லும்போது அவர் பலத்தினால அவர் நாமத்தினால பிளந்து போட முடியாது. கர்த்தருடைய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலே அது பிளக்கப்படுகிறது. அது பிளக்கப்பட போது அவர்கள் நிற்கிற இடத்தை விட்டு அவர்களால் அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, திரும்பியும் போக முடியாது, எங்கேயும் பண்ண முடியாது, எங்கும் பண்ண முடியாது. அப்போ கர்த்தராகிய தேவன் அப்போ 12ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருக்குமே என்றார்கள். இவர்களெல்லாம் எதை கண்டார்கள்? 10 வாதைகளை கண்டவர்கள். 10 வாதைகளை கண்டவர்கள். வெட்டிக்கிளி எகிப்து தேசம் முழுசும் வந்து நிரப்பி இருக்கிறதெல்லாம் தின்னுருது, எல்லாத்தையுமே தின்னு எடுத்துருது, எல்லாத்தையும் சாப்பிட்டு எடுத்துருது. அதே இஸ்ரவேல் ஜனங்க கோசே நாட்டில், எகிப்தில் இருக்கிற கோசே நாட்டில் அவர்களுக்கு எந்த வெட்டுக்கிளியும் கிடையாது, எந்த வெட்டுக்கிளியும் கிடையாது. கேள்விப்பட்டதே இல்லையோ, பார்த்ததே இல்லையோ பைபிளில்? போச்சு. அத்தனை வெட்டுக்கிளியை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த தேசம் முழுவதும் ஒருத்தருடைய அறைகள், அவங்க ஆள், அவங்களோட ரூம் எல்லாமே வெட்டுக்கிளியாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? வெட்டுக்கிளி எல்லாத்தையும் தின்னுடும், எல்லாத்தையுமே தின்னுடும், கம்ப்ளீட்டாக தின்னுடும். விளைச்சல்கள் ஒன்று கூட விட்டு வைக்காது, ஒரு இதை கூட விட்டு வைக்காது, எல்லாத்தையுமே தின்னு எடுத்துரும். அந்த வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறாரு. இப்படி ஒன்றொன்னா ஒன்று. அப்புறம் கல்மழை பெய்யுது. கல் பல 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 பலன்னு கொட்டுது. அப்போனா மரம் செடி கொடி எல்லாம் மிருகஜீவன்லாம் செத்துரும். கல் மழையில் வீடுகளும் டேமேஜ் ஆகிரும், ஜனங்களும் இறந்துருவாங்க. அந்த கல்மலையை அங்கே அனுப்புகிறாரு. ஆனால் அதே கோசே நாட்டில் தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு கல்மலையும் கிடையாது. அங்கே வெட்டுக்கிளி, இங்கே வெட்டுக்கிளியே கிடையாது. வீடெல்லாம் பேணு, வீடு ஃபுல்லாக பெட்டு கிட்டு பாய்கி தலகாணி ஃபுல்லாக பேனாக இருந்தால் எப்படி இருக்கும்? உட்கார்ற இடம் நிற்கிற இடம் ஒரு பேனாக இருந்தால் எப்படி இருக்கும்? தலையில் ஒரு 10 பேன் இருந்தாலே என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. ஒரு 100 பேனு 700 பேனு 500 பேனு 1000 பேனு கூட இருக்குது, சிலருக்கு இருக்குது. அப்போ உடம்பு பூரா பேனாக இருந்தால் எப்படி இருக்கும்? துடுக்கிற வீட்டில் எடுக்கிற துணி, பீரோலேருந்து துணி எடுத்தால் அதில் ஃபுல்லாக பேனாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? சமைக்கிற பாத்திரத்தெல்லாம் பேனு எப்படி இருக்கும்? அதே அங்கே இல்லை, தேவனுடைய ஜனங்க வாழ்கிற இடத்துல இல்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை காமிச்சு 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 கர்த்தர் செய்கிறார். இவ்வளவு கண்டும் கர்த்தர் மேலே அவர்களால் நம்பிக்கை வைக்க முடியல. வழி நடத்துகிற தலைவனாகவும் நெய்ப்பனாகவும் தேவன் வச்சிருக்கிறாரு, மோசேயை வச்சிருக்கிறாரு. அவருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க, திரும்பவும் அதே மாதிரி எழும்புகிறாங்க.
இதுக்கு இடையில அவங்க அருமையாக அவங்க எல்லா விதத்திலும் கர்த்தர் இப்படி விடுவிச்சார் அப்படி விடுவிச்சாருங்கிற ஒரு ஆரவாரத்தோடு கூட வர்றாங்க. ஆனால் கர்த்தருடைய நாமம் மகா உன்னத மகிமைப்படும்படி பார்வோன் சேனைகளால் அவன் குதிரைகளாலும் ரதங்களினாலும் மகிமைப்படணுன்றது அவருடைய பிளான். அதன்படியே கர்த்தராகிய தேவன் இங்கே வரும்போது ஜனங்க அப்போ தேவன் 10 வாதைகளை எல்லாம் செஞ்சதை இதில் முக்காலைவாசி வேறு அதை நம்பவும் இல்லை, அதை எதுவும் பண்ணலை. இவ்வளோ பெரிய மகத்துவத்தை வல்லமையை கர்த்தர் காண்பிச்ச பிறகு கர்த்தர் மோசே பேசுகிறார். 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை, நம் வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக போராடுகிற யுத்தம் பண்ணுகிற சகல விதத்திலும் A to Z இருக்கிற இந்த எகிப்தியர்களை இனி காண மாட்டீர்கள். என்றைக்குமே காணாதபடி செஞ்சிருவார் கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த எகிப்தியர்களை என்றைக்கும் காணாமல் இருக்கும்படி செய்திருவேன்றார். கர்த்தர் செய்வார்னு சொல்கிறார். அவர் சொல்லிட்டு 14ஆம் வசனம் சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. இப்போ வாசிங்க 15லேருந்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனை இஸ்ரவேலின் சேனையும் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினாலும் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை 21 வாசித்தீங்க. 22 14ஆம் அதிகாரத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுச்சு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷி விடுவிக்கப்பட மாட்டார்கள். இத்தனை வருஷ காலம் இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்ட கதறுகிற அவர்களுக்கு தேவன் மன்னித்து இறங்க மாட்டார். அவர்களை விடுவிக்க மாட்டார், அவர்களை மீட்க மாட்டார், ரட்சிக்க மாட்டார். அவர்கள் மீட்பர் அவரோடு கூட இல்லை.
அவர்களுடைய மீட்பர் அவர்கள் வழக்கை எடுத்து நடத்துவதும் இல்லை. அவர்களுக்காக சர்வ வல்லமுள்ள தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ண போவதும் இல்லை. அவர்களுக்கு துணை செய்ய போவதும் இல்லை. அவர்கள் எழும்புவதும் இல்லை. அவர்கள் அழிந்தார்கள், ஒழிந்தார்கள், ஒளிந்தே போனார்கள். அவர்களை ஒழித்து கட்டுவோம், அழித்து கட்டுவோம், என்ன விதமாக அவர்களை மேற்கொள்ளுவோம் என்று சொல்லுகிற எகிப்தியர்களிலே ஒருவனும் கூட ஒருத்தியும் உயிரோடு கூட இருக்காதபடி கர்த்தராகிய தேவன் யுத்தம் செய்தார். அப்போ எகிப்தில் இருக்கிற மற்ற அதில் உள்ளவர்கள் சொல்கிறாங்க, ஐயோ விட்டுடுங்க, ஓடி போயிடுவோம், அவங்கள விட்டு ஓடி போயிடுவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார். இது கர்த்தர் நடத்துதல். இதுக்கு விரோதமாக ஒவ்வொரு முறையும் வரோமே, கடைசியில் கர்த்தருடைய கோபத்துக்கும் அவருடைய உக்கிர கோபத்துக்கு ஆளானோ. அவர் எழும்பிட்டாரு, அவர் வந்துட்டாரு, அவர் காத்து வந்து தப்ப பண்ண, விடுவிக்க, ரட்சிக்க வந்துட்டாரு, நீதி செய்ய வந்துட்டாரு, நியாயம் செய்ய வந்துட்டாரு, வழக்கை எடுத்து நடத்த வந்துட்டாரு, வெற்றி கொடுக்க, ஜெயம் கொடுக்க வந்துட்டாரு. ஓடியே போயிடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ கர்த்தர் துணை நிற்கிறார். சடீதில தேவன் செங்கடலை ரெண்டாக பிளக்கும்படி செய்து யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து அதிலே கடந்து போவதற்குரியவைகளிலே அந்த தரையை வெட்டாந்தரையாக மாற்றி ஈரமில்லாத இடமாக மாற்றி தம்முடைய ஜனம் அதிலே கடந்து வரும்படி அதற்குள்ளே இவனுங்க உள்ளே நுழையாத வரைக்கும் இவர்கள் அக்கறைக்கு போய் சேரும் பரியந்தமும் தேவன் அவர்களுக்கு இரவாக அதை காண்பித்து அந்த பக்கம் இரவாக மாற்றி இவர்களுக்கு வெளிச்சமாக தேவன் இந்த புறத்தில் வெளிச்சமாக கடக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து பிறகால இவர்கள் கரையேறுகிறார்கள். அந்த பக்கத்தில் கரையேறிவிட்டார்கள் என்று நெருங்கும்போது தான் கர்த்தராகிய தேவன் மதிலாக நின்ற தண்ணீரை, மதில் சுவரை போல நின்ற தண்ணீரை எகிப்தின் சேனைகள் எல்லாம் அழியக்கூடிய இடமாக மாற்றிட்டார். இன்றைக்கும் அதே செய்ய வல்லமை உள்ள தேவனாக சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார். 26ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரைகள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் விடியற் காலத்தில் என்ன காலத்தில்? விடியற் காலத்தில் என்ன காலத்தில்? விடியற் காலத்தில் என்ன வந்ததான்? சமுத்திரம் பலமாக வந்துதான். சமுத்திரம்னா தெரியும்ல உங்களுக்கு, 2 பக்கெட்டு தண்ணி, ஒரு அண்டான் தண்ணி. கொஞ்சம் சமுத்திரம் போய் பார்த்துட்டு வாங்க, சமுத்திரம் எப்படி இருக்கும்னு. அது புரண்டுக்குன்னு வருதுன்னா எப்படி இருக்கும்? எகிப்தியர்கள் சம்பாதித்தது அதுதான். தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முறுமுறுத்து பரியாசம் பண்ணி நிந்தை பண்ணி என்னென்ன விதத்தில் எல்லாவற்றிலும் தொல்லை கொடுத்து இம்சை கொடுத்து என்னென்ன விதத்தில் எல்லாம் மந்திரங்களும் மாந்திரிகளும் செய்வனைகளை செய்து பகைகளும் குரோதன்கள் என்று தகாத வார்த்தைகளாலே பேசி 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 கர்த்தரோடு கூட யுத்தம் கலந்த எகிப்தியர்களுக்கு கர்த்தர் நியமித்து வைத்த அதே ஜலம், சமுத்திர ஜலம், கர்த்தரை கண்டு, கர்த்தருடைய வல்லமையை கண்டு, கர்த்தருடைய சத்தத்தை கண்டு, ஜலம் ஒரு தூதன், சமுத்திரம் ஒரு தூதன், அது விலகுது. அது விலகும்படி செய்கிறாரு. அந்த வழி அவர்களுக்கு நித்திய ஜீவ பாதையை போல அவர்களுக்கு அந்த பாதையை கடக்கும்படி செய்கிறாரு. சத்துருகளுக்கோ அது செய்ய துணியும்படி தேவன் உள்ளே விடுகிற அந்த சத்துருகளுக்கு அது ஜீவ பாதை அல்ல, அது மரணத்துக்குரிய பாதையாக, மரணத்துக்குரிய புதைகுழியாக மாற்றிட்டார். இன்றைக்கும் விரோதமாக எழும்புகிற பாபிலோனியர்களும் கல்தேயர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இதுவே முடிவு என்று தேவன் வைத்து செய்து முடிக்கிற தேவன்.
நீ கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலனா என்று பார்த்து கொள்ளணும், அல்லது துன்மார்க்க எகிப்தியனா என்று நீ பார்த்து கொள்ளணும். தேவன் செய்யும் பரியந்தமும் அமர்ந்திருந்தால் நல்லது. தேவன் செய்யும் வரைக்கும் அமர்ந்திருக்க வேண்டியதாக இல்லை. யானை என்னை விடுவித்துக் கொள்வேன், என்னை எப்படி செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் என்று செய்கிற எகிப்தியனை தேவன் சந்திப்பார். அந்த எகிப்தியர்களை தேவன் சந்திப்பார். எகிப்தியனை நீ எகிப்தியனாய் இல்லாமல் இருந்தால் நல்லது, நீ எகிப்தியனா இல்லாதவளா இருந்தால் நல்லது நல்லது அண்ணே. அப்போ சொல்லப்படுது கர்த்தர் இவர்களை பாருங்க, நான் வாசித்துறேன் நானே 27. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்கள் கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். 28. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசிக்க இருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஒருவரும் தப்புவதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எகிப்தியராக இருக்கீங்க போல இருக்கு, அதனால என்ன பண்ண முடியல, உங்களால் ஒன்றும் மாறி மாறி பாபிலோனரும் கல்தேரியாவும் கொஞ்ச நாளைக்கு இஸ்ரவேலராகவும் இருக்கிறதுனால மாறி 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 விகாரப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் சொல்ல முடியல. என்னம்மா நம்ம நேற்றுக்கு வரைக்கும் எகிப்தியராக இருந்தோம்மா, முந்தா நாள் பாபிலோனா இருந்தோம்மா, அதுக்கு முந்தின நாள் கல்தேயராக இருந்தோம்மா, இப்போ திடீர்னு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம இஸ்ரவேலராக இருக்கிறோமே, இன்றைக்கி திங்கக்கிழமை வந்தவொடனே நம்ம எகிப்தியராக மாறிடுவோமே, அடுத்தது பாபிலோனராக மாறிடுவோமே, கல்தேயராக மாறிடுவோமே, வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம இஸ்ரவேலராக மாறிடுவோம், நம்ம இஸ்ரவேலி நாடுகளாக மாறிடுவோம். பிறகு திங்கள்ந்து சனி வரைக்கும் நம்ம மிருகமாக இருப்போமே, நம்ம எப்படி நம்ம ஆமைன்னு சொல்கிறது? எப்போ நம்ம அதை குறித்து நம்ம சந்தோஷமாக சொல்கிறோம்? நம்மளே எகிப்தியாக இருந்த நமக்கு நம்ம வேட்டு வச்சுக்கிறதுக்கு ஆமைன்னு சொல்லாமான்னு யோசிக்கலாம். அவர்கள் செய்ய துணிந்து அத்தனை பேரும் மடிந்து போனார்கள். விடியற் காலத்தில் என்ன காலத்தில் விடியற் காலத்தில் சொப்பனம் எந்த இதில் வருது? ராத்திரி விடிய காலத்தில் தான் என்ன வருது? சொப்பனம் வருது. நீங்கள் நினைக்கிறீங்க விடிய காலம் தானே சாத்தான் வருவான், ராத்திரியில் சாத்தான் வருவானா, அதை நினச்சி கேட்குறாரா என்னன்னு தெரியல. சொப்பனம் விடியற் காலம் வருது. ஆனால் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோமே, தேவன் சிறையிருப்பை திருப்பினார். அது எது? ஒரு விடியற் காலம். அது என்னது? விடிய காலம். அங்கே அந்த விடியற் காலத்தில் என்ன இருக்கு? நீதியின் சூரியன் உதிக்கிறார். அங்கே நீதியின் சூரியன் உதிக்கிறார். இவங்களுக்கு விடியற் காலத்தில் சூரியனை உதிக்கிறார். இவங்களுக்கு எகிப்தியர்களுக்கு ஏன் நினைச்சபடி செய்வேன், நினைச்சபடி பண்ணுவேன் என்று ஏனுங்கிற கர்வம் பிடிச்ச துன்மார்க்கர்களுக்கு, தேவனுடைய ஜனத்தை அழிப்பேன் என்று நிற்கிற எகிப்தியருக்கு விடியற் காலம், அவர்களால் திரும்பி பார்க்க முடியாத காலம், திரும்பி வரவே முடியாத காலம், அவர்கள் எழும்பவே முடியாத காலம், அவர்கள் உயிரோடு கூடவே இருக்காத காலம். 46ஆம் சங்கீதம் 1-5 வரைக்கும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு, எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு மோசேயின் மூலமாய் தேவன் நடத்தி வருகிற அந்த வழி நடத்தலில் வருகிற பார்வோனும் அவன் சேனைகளுக்கு விரோதமாய் எழும்பும்போது, எகிப்து சேனைகள் எழும்பும்போது அவர்களை எல்லாம் கலங்கடித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவர்களை நாசமாக்கி அவர்களை சமுத்திரத்திலே விடியற் காலத்திலே அவர்களை அழித்து போட்ட தேவன் அவர்களுக்கு துணை நின்றார். அதே இதுதான் இந்த இடத்துல மென்ஷன், அது கிட்டத்தட்ட அதே தான் மென்ஷன் பண்ணி இங்கே சொல்வதை போல இங்கே சொல்லப்படுது. ஆபத்து காலத்தில் அவங்களுக்கு துணையாக இருந்தது போல அவர்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு கர்த்தர் எதிராக வருவார். எகிப்தியர்களுக்கு எதிராக வருவார், அமலேக்கருக்கு எதிராக வருவார்.
ராட்சதர்களுக்கு விரோதமாக வருவார். அதிகாரத்தில் இருக்கிற துன்மார்க்கர்களுக்கு விரோதமாக வருவார். சாத்தானும் சாத்தானின் கூட்டத்துக்கு எதிராக தேவன் வருவார். மந்திரங்களும் மாந்திரிகளும் தங்களுடைய கைவசம் என்று சொல்லுகிறவர்களுக்கு விரோதமாக வருவார். தேவனுடைய பிள்ளைகளை அழிப்போம் என்று சொல்லுகிறவர்களுக்கு விரோதமாக தேவன் நிச்சயம் வருவார். நிச்சயம் வருவார். அவர்களுக்கு விடியற்காலம், அவர்களுக்கு ஒரு விடியற்காலம், அவர்கள் இனி காணவே காணாத ஒரு விடியற்காலமாக மாற்றி போடுவார் தேவன். 2ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பாருங்க என்ன சொல்லியிருக்கார் 5ஆம் வசனத்தில், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அறியாதபடி வருகிற எகிப்தியர்களை கொன்று போடுவார். அறியாதபடி வருகிற, அறிந்து வருகிற எகிப்தியர்களை கொன்று போடுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார்னா விடுவிப்பார். தேவன் விடுவிப்பார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கிறது போல போற ஒரு நாளில் விடுவிச்சிருவார். அது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்பார்கள். எனக்கு தெரியாது, தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு தப்பிக்கவே முடியாது. விரோதம் பாராட்டினவர்கள், தேவனுக்கு விரோதம் பாராட்டினவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின எகிப்தியர்கள் என்றைக்கும் காணாத இருளிலே போய் வாசம் பண்ணுவார்கள். அவர்களுக்கும் விடியற் காலம்தான். தேவன் விடுவிக்கிற பிள்ளைகளுக்கும் விடியற்கால வெளுப்பு தான். கர்த்தராலே சடிதிலே உண்டாகும் விடுதலை என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசினதற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் பிள்ளைகளுக்கு செய்வார். அவருக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு அவர் என்ன செய்யணும் வைத்திருக்கிறாரோ அதை பார்வோனுக்கும் சேனைகளுக்கு செய்தது போல, அவன் ரதங்களுக்கும் உருளைகளுக்கும் குதிரைகளுக்கு செய்தது போல கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு முன்னாடி நடிக்கவும் முடியாது, நாடகம் ஆடவும் முடியாது, அவரை யாரும் ஏமாற்றவும் முடியாது. யாரை? கர்த்தரை. அது நாங்கள் ஈஸியாக ஏமாத்திடுவோம், எங்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு எவ்வளோ நாளாக ஏமாத்தின்னு வந்திருக்கிறோம். இது என்ன, இது எங்களுக்கு கை வந்த கலை ஏசாமிக்கு சொல்லிட்டு ஏசப்பான்னு கூப்பிட்டா மயங்கிற போகிறாரு. அழகாக அவரை மூடி அருமையாக ஓரம் கட்டிட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிச்சிருவோம் என்று. அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். தேவன். இந்த தேவன் என்னென்றைக்கும் சதா காலங்களுக்கும் உள்ள தேவன். நம்மை மரண பரியந்தமும் நம்மை கைவிடாமல் வழிநடத்துகிற தேவன். தீங்குக்கும் தீமைக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆபத்துக்கும் ஒப்புக்கூடாத தேவன். அவருடைய பிள்ளைகளினுடைய சுதந்திரங்களின் சுதந்திர பங்கு வீதங்களின் மேலே விரோதமாய் வருகிறவர்களை அழிக்கிற தேவன், அழிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் யார் என்று காண்பிக்கிற நாளிலே அது விளங்கும். அவர் எழும்புகிற நாளிலே அது விளங்கும். அவர் யுத்தத்தை நடப்பிக்கிற நாளிலே அது விளங்கும். அவர் வழக்கை எடுத்து நடத்துகிற நாளிலே விளங்கும். அது சத்துருகளுக்கு விளங்கும். கர்த்தருடைய நாமம் அவர் பிள்ளைகளிலே மகிமைப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதனும் செவ்வாய்க்கிழமை உபவாச கூட்டம் நடைபெறும். கர்த்தருடைய நாமத்தினாலே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பெற்றோருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த நாளுடைய வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அதை நமக்கு நிறைவாக ஆசீர்வாதமாக்கி தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வேளையிலும் உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை ஆண்டவரை மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி நிலைநிற்க செய்கிற எங்கள் உயிர்த்தெழுதலின் தேவனாகிய கர்த்தாவே,
உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சித்தமும் நோக்கமும் திட்டமும் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. எங்கள் தேவன் தோற்று போனவரே அல்ல. தோல்வி என்பது எங்கள் தேவனிடத்தில் அகராதிலே கிடையாது. ஜெயம் கொடுக்கும் தேவனாலே எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளும்படி செய்கிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஜெயத்தை கட்டளையிட்டு, மீட்பை கட்டளையிட்டு, விடுதலையை கட்டளையிட்டு, அதிகாலையிலே சகாயம் கிடைக்குமான கிருபையும் கட்டளையிட்டு, உம்முடைய மன்னிப்பும் இரக்கத்தை எங்கள் நேசர் வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து, வேண்டவரே சடிதிலே நீர் தருகிற எல்லா விடுதலைக்காகவும் நன்மைக்காகவும் ஆண்டவரே கோடி 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வெளியிலும் உம்முடைய ஆராதனையிலே பங்கு பெறவும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் அத்தனை பேருக்கும் நீர் பாராட்டின மேலான அந்த கிருபைக்காகவும் இந்த கிருபையின் வேலைக்காகவும் கோடி கோடி ஸ்தோத்திரம். லைவில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதியும். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கண்மணி போல காக்கிற உமது கரத்திலே உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.